அமெரிக்கன் லிட்ரேச்சர் படிக்கிறீங்களா? அப்ப கண்டிப்பா எட்கர் அலன் போவ பத்தி படிக்காம போக முடியாது. 1809ல பிறந்து 1849 வரைக்கும் வாழ்ந்த ஒரு அமெரிக்கன் பாய்ட், லிட்டரரி கிரிட்டிக், எடிட்டர், அப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரும் கூட இவரு. அமெரிக்கன் லிட்டரரி மூவ்மெண்ட்ஸான ரொமான்டிசிசம், டார்க் ரொமான்டிசிசம் இந்த டைப்ல தான் இவரு ஒர்க்ஸ் எழுதியிருப்பாரு. ஹாரர் ஸ்டோரீஸ், கோதிக் ஸ்டோரீஸ் இதுல எல்லாம் இவரு மாஸ்டரி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டிடெக்டிவ் ஃபிக்ஷன்ல இவரு பயோனியராவும் இருந்திருக்காரு. இவரோட த மர்டர் இன் த ரூ மார்க் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி தான் ஃபர்ஸ்ட் டிடெக்டிவ் ஃபிக்ஷனா கன்சிடர் பண்ணப்படுது. இந்த ஸ்டோரியில அகஸ்டி டூபின் அப்படிங்கிற ஒரு டிடெக்டிவ் கேரக்டர இவரு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த கேரக்டர ஃபர்ஸ்ட் டிடெக்டிவ் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்றாங்க. இந்த ஒர்க் வந்து ஆர்தர் கனன் டாயில் அப்படிங்கிற ஃபேமஸான டிடெக்டிவ் ரைட்டர வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எட்கர் அலன் போ வந்து சின்ன வயசுலயே ஆர்ஃபன்ட் ஆயிட்டாரு. அவரோட பேரண்ட்ஸ இழந்துட்டாரு. அதனாலவே இவரு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. பாவர்ட்டி, பர்சனல் லாஸ், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சு ஹியூமன் நேச்சரோட டார்க்கர் சைட்ஸான ரிவெஞ்ச், ஒப்சஷன், மேட்னஸ், டெத் இந்த மாதிரி விஷயங்கள இவரோட ஒர்க்ஸ்ல போர்ட்ரேட் பண்ணியிருப்பாரு. இது மட்டும் இல்லாம கில்ட்டி, ஃபியர், டீகே இதையெல்லாமும் கூட போர்ட்ரேட் பண்ணியிருப்பாரு. எட்கர் அலன் போட ஷார்ட் ஸ்டோரீஸ்ல யூசுவலி ஒரு அன்எண்டு நரேட்டர் இருப்பாரு. ஒரு ஈரி செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரி ப்ரெசென்ட் பண்ற விதமா இருக்கட்டும், அதோட பேக்ரவுண்ட் ப்ரெசென்ட் பண்ற விதமா இருக்கட்டும், அதோட டோன், அந்த கேரக்டர்ஸோட சைக்காலஜிக்கல் டெப்த் இதையெல்லாம் காமிக்கிறதுல, ப்ரெசென்ட் பண்றதுல எட்கர் அலன் போவ விட பெட்டரா ப்ரெசென்ட் பண்றதுக்கு யாராலயும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து கிளைம் பண்றாங்க. த பட்லோயின் லெட்டர், த மர்டர்ஸ் இன் த ரூ மார்க் இதெல்லாம் வந்து இவரோட டிடெக்டிவ் ஷார்ட் ஸ்டோரீஸ். த ஃபால் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த அஷர், டெல் ஹார்ட், த பிளாக் கேட் இதெல்லாம் வந்து இவரோட ஷார்ட் ஸ்டோரீஸ். அனபெல்லி, த ரேவன் இதெல்லாம் வந்து இவரோட ஃபேமஸான போயட்ரிஸ். ஹெச்பி லவ் கிராஃப்ட், ஆர்தர் கேனன் டாயில், ஸ்டீஃபன் கிங் இப்படிப்பட்ட ஏராளமான ரைட்டர்ஸை இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. இவரோட ஸ்டோரீஸோட ட்ராஜிக் மாதிரி இவரோட லைஃப் ரொம்ப ட்ராஜிக்காக தான் இருந்திருக்கு. 40 இயர்ஸ் ஓல்ட் டைமில் இவர் இறக்குற டைமில் ஒரு அன்னோன் சர்க்கம்ஸ்டான்ஸ்னால தான் இவர் இறந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கன் லிட்ரேச்சரோட டெவலப்மெண்ட்டுக்கு இவரோட ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வகிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இவர பத்தி பேசாம நம்மளால அமெரிக்கன் லிட்ரேச்சர கடந்து போக முடியாது. அதனாலவே அமெரிக்கன் லிட்ரேச்சரோட ஒரு கார்னர் ஸ்டோன் தான் எட்கர் அலன் போ அப்படின்னு நம்ம சொல்லலாம்.